நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது டிஎன்எஸ் ஸ்பூஃபிங். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 8. இப்போது இதில் என்ன பண்ணுறோன்னா, டிஎன்எஸ் ஸ்பூஃபிங்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோட டிஎன்எஸ் வந்து கிராக் பண்ணி நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாத மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப் ப்ராசஸை இம்போர்ட் பண்ணிக்கணும். இது நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது வந்து எட்டர்கேப்ன்ற டூல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பைத்தானோட பில்டின் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப் ப்ராசஸை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது டிஎன்எஸ் ஸ்பூஃபிங். டிஎன்எஸ் ஸ்பூஃப்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அதில் வந்து டார்கெட் ஐபி அட்ரஸ், கேட்வே ஐபி அண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம இன்டர்நெட், அவங்க என்ன இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, ஈத்தர்நெட் ஒரு ஒய்ஃபை என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அண்ட் அது சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கமெண்ட், நம்ம வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் என்ன கொடுப்போமோ அதை யூஸ் பண்ணி அது எட்டர்கேப்ன்ற ஃபங்க்ஷன் ஒரு டூல் யூஸ் பண்ணி அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், -q குவைட், ஐனா இன்டர்ஃபேஸ், அந்த மாதிரி அந்த வந்து டார்கெட் ஐபி அட்ரஸ், கேட்வே ஐபி அட்ரஸை வந்து கால் பண்ணி நம்ம வந்து டிஎன்எஸ் ஸ்பூஃப் வந்து அந்த கமெண்ட் ரன் பண்ணுறோம். அண்ட் கீழே சப் ப்ராசஸ் டாட் ரன்னா கமெண்ட் ஃபங்க்ஷனில் என்ன கமெண்ட் போட்டிருக்கோமோ அதை வந்து கால் பண்ணிவிட்டு அண்ட் வந்து ஷெல் ஈக்குவல் டு ட்ரூ, அதை வந்து ஷெல் கமெண்ட்லாம் ரன் பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து வெரிஃபை டிஎன்எஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து வெரிஃபை டிஎன்எஸில் நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், லைக் என்ன வெப்சைட், ஃபேஸ்புக் ஆர் கூகுள் என்ன அட்டாக் பண்ண போகிறோமோ அந்த வெப்சைட் போடணும். அதில் பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து நார்மல் பிரிண்ட் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு போட்டு ட்ரை இதில் வந்து ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் சப் ப்ராசஸ் டாட் ரன் என்எஸ் லுக்கப்னா அது வந்து நம்ம என்ன ஐபி ஆஃப் தி டொமைன் நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். அண்ட் அதில் கேப்சர் அவுட்புட் ஈக்குவல் டு ட்ரூன்னு இருக்கிறது வந்து அந்த வந்து நம்ம வரப்போகிற ரிசல்ட்டை கிராப் பண்ணுறதுக்கு. அண்ட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூனா அது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா, ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலும் அது எக்ஸெப்ஷன் எரரில் தனியாக பிரிண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம டார்கெட் ஐபி அட்ரஸ் வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிற டிவைஸோட ஐபி அட்ரஸை கொடுக்கணும். அண்ட் அவங்களோட கேட்வே ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். கேட்வே ஐபி அட்ரஸ் மோஸ்ட்லி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த 10.0.2.2 டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஈத்தர்நெட் ஒரு ஒய்ஃபை நம்ம டிவைஸில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை கொடுக்கணும். அண்ட் கீழே வந்து டிஎன்எஸ் ஸ்பூஃப்ன்ற அந்த ஃபங்க்ஷன் மேலே யூஸ் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. டார்கெட் ஐபி அட்ரஸ், கேட்வே ஐபி அட்ரஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி. அண்ட் கீழே வந்து வெரிஃபை டிஎன்எஸ், அந்த என்ன இதை அட்டாக் பண்ண போகிறோம், ஃபேஸ்புக் ஆர் எதை அட்டாக் பண்ண போகிறோமோ அதை கால் பண்ணுறாங்க. இது ஒரு அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஆக்டிவேட்டிங் டிஎன்எஸ் ஸ்பூஃப்னு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு விண்டோஸ் எக்ஸ்பியை வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் நான் அது ஒரு ஐபி அட்ரஸ் தான் நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இந்த ப்ரோக்ராமில் போட்டிருந்தேன். அங்கே போய் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் ஃபேஸ்புக் வெப்சைட்டை. அதுலேருந்து பேஜ் cannot be displayedன்னு வரும். நான் வந்து இப்போ கொடுக்குறேன். கீழே லோட் ஆகிட்டு பேஜ் cannot be loaded. கீழே வந்து டிஎன்எஸ் எரர் வரும். பாருங்க, டிஎன்எஸ் எரர் வருது. இதுதான் வந்து டிஎன்எஸ் ஸ்பூஃபிங்.